ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்த்துலாம் வாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா நீட்டமாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அப்புறமா ஒரு அரை கப் வேர்க்கடலையே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வேர்க்கடலையை போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நீட்டமாக வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதனால் வெந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.